அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பல்கலைக்கழக பதிவாளருக்கு மின்னஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் மின்னஞ்சல் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். ராம்குமார், தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 17வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகம், விமான நிலையம், பல்வேறு கல்வி நிலையங்களுக்கு தொடர்ச்சியாக கடந்த பல மாதங்களாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் 17வது முறையாக நேற்று இரவு 10 மணி அளவில் பல்கலைக்கழக பதிவாளர் மின்னஞ்சல் முகவரிக்கு மோகன்தாஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு மின்னஞ்சல் முகவரியிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதிவாளர் அளித்த புகாரின் பேரில் நேற்று 10:30 மணி அளவில் மோப்ப நாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விவேகானந்தா ஆடிட்டோரியம் மற்றும் ரெட் பில்டிங் என பல்வேறு இடங்களில் மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்திருக்கிறார்கள். சோதனை முடிவில் வெறும் புரளி என தெரிய வந்ததை அடுத்து திரும்பி சென்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் நடைபெற்று இருந்தாலும் இதுவரை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே குறிப்பாக எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக வெளிநாட்டில் இருந்து இந்த மின்னஞ்சல் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் இருந்த நிலையில மோகன்தாஸ் இன்டெலிஜென்ஸ் என்ற முகவரியிலிருந்து இந்த மின்னஞ்சல் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இதே போல விமான நிலையம், பல்வேறு தனியார் கல்வி நிறுவனங்கள் என பல்வேறு இடங்களில் இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இந்த காவல்துறை இந்த மிரட்டல் விடுக்கும் நபர்களை இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதன் தொடர்ச்சியாக தான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராம்குமார்.